தரிசனம் அது ஆக்கள் நடைமுறையில் நம்ப இல்லாது நல்ல புராணங்களாக பார்த்துருக்குறேன். மோகினி என்ற பேரை பார்த்துருக்குறேன். முதவி என்றதை பார்த்துருக்குறேன். நேரம் பொங்கல் பொங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறோம். யாகபலி நடைபெறும் என்பதையும் அடியவர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். ஆகவே தயவு செய்து சிரமத்தை பாராது நீங்கள் வேள்வியில் வெட்ட வந்த ஆட்டை கோயிலை சுற்றி கொண்டு வந்து கும்பிடிக்கலாம். உலகு ஏழையும் ஆளும் அன்னை தில்லைக்காளி அம்பாளின் பூசை ஆரம்பமாக இருக்கிறது.
இங்கே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து இங்கே இந்த யாக வேள்வி நடப்பதற்கு அவர்களுக்கு இந்த இடையூறும் கொடுக்காது அவர்களின் உத்தரவு இந்த கட்டணம் எல்லாம் வந்து சுண்ணாம்பு கட்டணமே சாதாரணமாக இந்த நடைமுறைக்கும்
அமையாத முறையில் கட்டுப்பட்டு கிடந்தது. ஆகம விதிமுறைக்கு அமைய கோயிலை கட்டன்னு சொல்லிக்க என்னடா கிடந்தது 35,000 ரூபா. இன்றைக்கு படம் வந்திருக்கு, இன்றைக்கு தான் ஜனம், நாளைக்கு வந்து இனி அடுத்த வேலி மட்டும் நான் மட்டும்தான் நிற்பேன். இல்லை சிவ 2 பேர் பெருவினே அவன் பாசட்டி ஒரு ஆள் கும்பிடுவேன், மற்றவர்களுக்கு வந்து கும்பிட்டு போயிடும். அவ்வளோ தான். என்ன வேணிக்கு அப்புறம் இல்லையாண்டா அதை தான் வாங்கி தருவீங்கன்னா இங்கே வாரதை வேலை மற்றவே வாரையில் 275 வருஷத்துல இப்போ 48 வருஷம் தான் 2 நேரம் பூஜை நடக்கும். அதுக்கு முதல் இந்த வேலி மட்டும் பூஜை நடக்கும் மட்டும்தான். புறம் ஒரு நாள் 9 நாள் நடக்கும். மறுபடி கோயில் பூட்டினபடி தான் கிடந்தது. என்னென்னால் எங்களுக்கு வழிபட நேரம் இல்லை. இந்த வேலி காரியத்தோட ஒதுங்கிடுவோம். புறம் அடுத்த வேலி வேண்டாம் இல்லாமல் வருமானம் வரும். அடிப்படை வருமானத்தை வச்சு தான் எல்லாம் செய்யணும். யாகம் பூசை பலியண்டெல்லாம் சொல்லப்பட்டா இப்போ கோயிலில் இப்போ சரி அம்மாளுக்கு நான் தீபம் காட்டுறேன், பூ போடுறேன், அது தினசரி செய்கிற பூசைக்குரிய கைங்கரியம். அது கடவுளுக்கு பலி கொடுக்க உதிர நிவேதனம் கொண்டு மாற பூசை செய்கிறதுக்கு வெட்டுறவனுக்கும் எங்களுக்குரிய சம மரியாதை அவனுக்கு எங்களோட கூடவும் இருக்குது. இப்போ ஒரு ஆட்டை வெட்டுறோம், கோழியை வெட்டுறோம், எங்களோட வேதத்தில் சொல்லப்படுது சாமிக்கு இப்படி பலி கொடுக்கலாம். அதே வேதத்தில் சொல்லப்படுது ஆட்டை வெட்டைக்கு ஆட்டின காலத்திலேருந்து ரோமம் கொட்டணும். கொட்டுட்டுதுன்னா அந்த ஆடு ஜமலோகத்திலே ஆட்டின் ஆன்மா காவல் இருக்குமா. பூசை பண்ணின பூசாரி, காலை பிடிச்சவன், களத்தை பிடிச்சவன், வெட்டினவன், இந்த பூலகத்தை ஒட்டி இந்த ஆன்மா அங்கே போய்க்கு ஒவ்வொரு ரோமத்துக்கும் இரும்புலக்கிய நெருப்பில் காய்ச்சி ஒவ்வொரு அடி. அதுவும் வேதம் தான் சொல்லுது. அதிலேருந்து தப்புறத்துக்கு பிராய்ச்சிட்டா வேதம் சொல்லிக்கிறது. இன்ன காரியம் செய்து இன்னென்ன மாதிரி பூசை பண்ணினா அந்த தோஷம் வைக்கல இந்த செய்கிறது. அப்போ நாங்கள் இங்கே கோயிலில் பூசை பண்ணிக்க இந்த விதிமுறை தெரிஞ்சு வச்சிருக்கிறதால ஆட்டுக்கு முதல் தண்ணி தெளித்து மந்திரம் சொல்லி பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்புறம் அதுக்கு தூவதீபம் காட்டி வணக்கம் செலுத்துகிறோம். அப்புறம் இப்போ இந்த கோயிலெல்லாம் நான் சொல்லுவேன், சமுதாய நன்மைக்காக நீ உதிர நிவேதனமாகி காளியின் பாதத்துக்கு போக கிடையாது. இப்போ எங்களோட வீட்டில் வயது போனதுகள் சாயைக்கு என்ன ஒரு வயது போனது இருந்தால் சொல்லும், பக்கத்து வீட்டான் வந்து சொல்லும், தம்பிடே அவன் கஷ்டப்படுறான்னு சீட முழுக்கு அவன் காதில் இந்த சிவமந்திரத்தை இருக்கா சொல்லி நல்ல கதைக்கு போட்டோம். அப்படி ஒரு நடைமுறை பழையாக்கண்ட இதில் இருக்குது. இப்போத்தே பிள்ளைகளுக்காக தெரிய முடியும் நான் நினைக்கிறேன். இந்திய அனுபவத்தில் எனக்கு தெரிய ஒரு ஆளுக்கு சொல்ல வழிக்கிட்டால் அவருக்கு அந்த நேரம் காது இருக்குது. அப்போ அதை கிரகிக்கிற தன்மை அவருக்கு வராது, காதில் கேட்காது. அப்போ இந்த சிவமந்திரத்தை 1,00,000 தரம் சொன்னால் என்ன பலனோ அதுக்கு ஒரு மந்திரம் சிவமந்திரம் இருக்குது. அதை இந்த ஆட்டின் காதில் நாங்கள் 3 தரம் சொல்கிறோம், அதுக்கு மீதிக்கு போகணும் பண்ணுறதுக்காக. அப்போ அதை சொல்லி தான் இந்த பலியை கொடுக்குறோம். பலியை கொடுக்க இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு நாடும் இப்போ ஈரான், ஈராக் சண்டை நடக்குது, அங்கெல்லாம் லட்சக்கணக்கில் பட வீரர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு போர்டரில் நிற்பாங்க. அவன் வீட்டில் பஞ்சாதி பிள்ளை குடும்பம் வண்டி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு அமையாது. வருஷத்துலேயும் ஒரு பாது பேர் வரும். ஒரு நாளே பசிக்கு நாங்கள் 3 நேரம் சாப்பிட்றோம். உடம்புக்கும் ஒரு பசி இருக்குது. அதுக்கு ஆணுக்கு பொண்ணுக்கு ஆணோ அது தேவை. எந்த போஸ்டில் இருந்தாலும் மனுஷ பிறப்பு தேவை. அப்போ அவைகளை ஒரு நேரம் ஒரு கிராமத்துக்கு விட்டால் ஒரு சண்டை உண்டு. எவ்வளோ சீரழிவுகளை செய்யின இந்த வேகத்தில் அவன் தேவையை பூர்த்தி செய்கிறது தான் முதல் பார்க்கணும். அப்போ அதை போல எங்களோட சமயங்களில் சாமிகளுக்கு பூதானங்கள் தான் பட வீரர்ன்னு சொல்லப்படுது. இந்த பூதானங்களுக்கு பிடிச்சது ரத்தம். ரத்தத்தை நாங்கள் சாமிக்கு ஒரு ஆட்டை வெட்டினால் அதை பலவா பெருக்கி கொடுக்குறதுமே கடவுளுக்கு இருக்குது. அப்போ அந்த ரத்தங்கள் இப்போ இந்த இது காளி கோயில் உள்ள பட வீரர் பூதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம்மா ரத்தம் வேணும் தாகம் வேண்டால் புறங்கோவில்கள் சாந்தப்படுத்தி வச்சிருக்க உற்சவம் நடக்கும். அதில் பலியிடுவினா தரலாம். இப்போ இதை பலவாக்கி கொடுக்குறது அது நேரடி தரிசனம். அது ஆக்கள் நடைமுறையில் நம்பிலாது நான் அந்த பூதானங்களை பார்த்துருக்குறேன். மோகினி என்ற பேரை பார்த்துருக்குறேன், முதேவி என்றதை பார்த்துருக்குறேன். நடைமுறைக்கு அதை ஒவ்வாத விஷயம். மற்றவே சொன்னால் நம்ப போகிறதில்லை, அது அனுபவத்தில் உணர்றதோடைய பாயால் சொல்லி ஒரு இது நம்ப போகிறது இல்லை. அப்போ இந்த பூதானங்களை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பலியெல்லாம். சரி பிள்ளையாருக்கு நாங்கள் ஒரு நேர்த்தி கடன் 100 மோதகம் 108 மோதகம் படைக்கிறோம். ஒரு 25 மோதகத்தை பிள்ளையார் எடுத்து சாப்பிடுவோம்னா அடுத்த முறை யாரெண்டான நேர்த்தி கடன் செய்வீங்க செய்வீங்க இல்லை ஏன்டா பிள்ளையார் எடுத்து சாப்பிட்றேன் செய்யக்கே இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கணும், தம்பி பஞ்சாதி வர அவையை கொடுக்கணும்னு உறவினராக கணக்கு பண்ணி செய்கிறதே தவிர கடவுளை கண்டு செய்து கடவுள் எடுக்குமா இருந்தால் கொடுக்குற பக்குவத்தில் எந்த மானிடனும் இல்லை. வேங்கடகிரியில் கிருஷ்ணர் ஒரு அவதாரத்தில் பத்மாவதியை திருமணம் செய்தன்ற ஒரு வரலாறு. தேவுக்கள் எல்லாம் பெருகினேன் அவையை கௌரவிக்கணும்னு குபேரன்கிட்ட கடன் வாங்குறேன். கடன் வாங்கினா வட்டிக்கு தான் வாங்குறார். வருஷம் உனக்கு வட்டி தருவேன், கலியுக முடிவில் முதல் தாரணம். அப்போ திருமாவள கல்யாணம் செய்த கூட அவள் சொல்கிறா செல்வத்துக்கு அதிபதி நான், என் கடக்கன் பேரவையாலே அவன் குபேரன் இவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறான், நீங்களையும் கடன் படுவான், நான் உங்களோட சக்தியாக வந்திருக்கிறேன், இதை கொடுத்து விடுங்க. அப்போ அவர் சொன்னார் மானுட தர்மத்தை நாங்கள் காப்பாற்றணும், நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும், நான் வருஷம் வட்டி தாரன்றது தான் பேச்சு, கலியுகம் முடிவில் முழுக்க தாரன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் இன்னும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வருவன், என்ற வாசலில் வந்து பெருமாளே 10 கோடி முதலுக்கு ஒரு வியாபாரம் செய்கிறேன், 100 கோடியாக வரணும், உனக்கு 5 கோடி தாரன்ட்டு நேற்று கடன் வச்சுட்டு போவேன்.
சரி, நீ அவனுக்கு அருளச்சி அவன் 5 கோடி எனக்கு தரேன்றதை கொண்டு வந்து போடுவான். அதை நான் வட்டி காசில் சேர்ப்பேன். யாரோ ஒரு ஆண்டி பரதேசி வந்து வாசலில் நின்று பெருமாளை நின்றுட்டு 1 ரூபாயை போட்டுட்டு போகும். அந்த 1 ரூபாயை நான் முதல்ல சேர்த்து கொடுப்பேன். இந்த வட்டியை கொண்டு வந்தது இந்த கடவுள் தான். நடைமுறை இனி காலத்தில் இது நடக்க போகின்றதுக்காக முதலே வேண்டிய புராணத்தில் காட்டியிருக்கணும்னா வட்டிக்கு கடன் போடுறோம். அப்படி அதை போல் இந்த பூதானங்களை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பலிகள் இல்லை. தெய்வயானம்மன் பலி எடுத்திருக்கிறார். ஆக எங்களோட சமயத்தில் அம்மன் மூர்த்தங்களில் சிவகாம சுந்தரி அம்மன் ஒரு ஆள் தான் பலி எடுக்கவில்லை. அவள் கோபம் இல்லாத நித்திய ஆனந்தமாக இருக்கிற மூர்த்தம் அவள் தான் பலி எடுக்கவில்லை. மற்றபடி எந்த மூர்த்தமும் பலி எடுத்ததுக்கும் கடவுள் செயலாலே ஆதாரம் இல்லாத கிடக்கு. கெட்டித்தனம் பண்ண நான் சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கிடச்சிது. இடம்பெயர்ந்து போய் இருக்கேன் இந்த இருக்கு வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற புத்தகமே எனக்கு கிடைச்சது. உடனே அதை எடுத்து குடிச்சு எல்லாம் வச்சுட்டேன். அப்படி ஆராய்ச்சி பார்க்க ஒழிக்கிடணும். ஆராய்ச்சி பார்க்க அது கடவுளாக இருக்கிற இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டதை தான் நாங்கள் செய்கிறோம். பலி கொடுத்து அவர் உயிரை கொள்வது பாவம்னு வேதம் சொல்லி பலி கொடுக்குறோம். பலி கொடுத்து போட்டு அதுக்கு பிராயத்தை மாதிரியே செய்து கொடுக்குறதால அந்த கர்மவினி அதில் தொடராது. பட்டுறவனுக்கோ பிடிக்கிறவனுக்கு கலி அதுதான். மற்ற கட்டிடக்கலைகள் சிற்பக்கலைகள் அதுகள் எல்லாம் இதான் இந்த பிரம்மாண்டமான இடத்துல இப்போ ராமருக்கு கட்டியிருக்கிறாங்களாங்க. இதான் பிரம்மாண்டமான இடத்துல இருந்தால் தான் பார்க்குறோம் ஒரு கடவுள். நான் இங்கே சின்ன கோயில்களில் எங்களோட கோயில் இந்த அளவு சாமி இந்த அளவு. இந்தியாவில் போய் திருப்பதிக்கு போய் கிருஷ்ணரை பார்க்க அது படிக்கிற 2 இலவச தரிசனம் காசு கட்டி தரிசனம் பண்ணி லைனில் இருந்து போவோம். போனால் பெருமாளை பார்க்க போய் அதெல்லாம் கதவு தங்கத்தால் வரிவிடம் அனுமாரு கருடன் எல்லாம் தங்க கலசம்தான் ஜாதி கிடக்கு. பெருமாளை பார்க்க நிற்கிற கோலத்தை பார்க்க மனதில் எங்களுக்கு டக்குன்ற ஒரு எண்ணம் வரும். இது காக்கிற கடவுள் தானேன்னா பிரம்மாண்டமான உருவம். இங்கே இந்த அளவு கிருஷ்ணர், அங்கே நாங்கள் இப்படி பார்த்தா இந்த கோயிலின் முழு அளவுக்கு அவற்றை விற்கிறான்னு தெரியும். காக்கிற கடவுள்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் பிரம்மாண்டங்களை அமைச்சது. கடவுள் ரொம்பிலேயும் இருப்பார், யானையிலேயும் இருப்பார். ஐயா இன்னும் கொண்டு சொல்கிறாங்க என்னென்னா முந்தி காலங்களில் சிவகுருக்கள் அவர் தான் பூசை செய்கிறான்னு சொல்லி பிறகுதான் பிற்காலங்கள் தான் பிராமணர்கள் வந்த மாதிரி சொல்லினோம். அதை பற்றி காலத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு மகன் இருந்தார். வலு லட்சமான ஆள். கிருஷ்ணருக்கு ஏதோ 4000 கேட்கணும்னா அப்போ நேரமோ பொம்பளை 2வது சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு வயது போட்டுக்கு மறந்துட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். அப்போ அவைகள் எல்லாருக்கும் இந்த அழகான இந்த தங்கட மகனில் மிகுந்த பிரியம் பாசம் கொண்டாடுறது அவனை கூட. கிருஷ்ணருக்கு அது அசூசர் தൻ്റെ மகன்தான். ஆனால் அவர் கடவுள் அவதாரம். தൻ്റെ மகனை இந்த பொம்பளைகள் எல்லாம் கொண்டாடினேன் வேறு வேறமாக வச்சிருக்கணுன்றதாலே அவனை அவலட்சணமாக போகணுமென்று அவர் சபிக்கிறார். அப்போ அவர் அவலட்சணமாக போகிறார். போனால் இந்த பொம்பளைகள் எல்லாம் பெரியதா சிறியதான்னு தான் இருப்பினி அவ்வளோ பேரும் அவையெல்லாம் கவலைப்பட்டு சூரியதேவனை கும்பிட சொல்லி ஒரு முனிவர்கிட்ட கேட்டு சூரியதேவனை கும்பிடன்னா சூரியதேவனை கும்பிட்ற முறைகள் இவைக்கு தெரியாது. இங்கே சிறுதெய்வ வழிபாடு அப்போ இல்லை. அப்போ இவர் சூரியனை கும்பிட்றதுக்கு கடற்கரையில் போயிட்டு ஒரு ஆள் சூரியனை கண்ணை மூடி சூரியான்னு இருக்கிறது. சூரியன் பிரத்யட்சமாகி வச்ச உடம்புல உள்ள ரோகங்கள் எல்லாத்தையும் மாற்றி விட இவர் சின்னர் எனக்கு ஒன்று ஆராதனை செய்யணும்னு விருப்பம். அப்போ அவர் சின்னர் தன் பிரதிமை ஒன்றா கொடுக்குறேன். சூரியன் தோற்றம் அது 50 இருக்கலாம், செப்புத்தோட இருக்கலாம். அந்த தோற்றத்தை அவர் அப்படியே கொடுக்குறாங்க. இதை வச்சு கும்பிட்ற முறை இவருக்கு தெரியாது. அப்போ என்னென்று கும்பிட்றதுன்னு கேட்டால் பாரசீகத்தில் இருக்கிறேன் கும்பிட்றார்கள். அங்கே போய் கூட்டி கொண்டு வா. பாரசீகத்தில் இருக்கிற சரித்திர ஆதாரம் முஸ்லீம் அரபு நாட்டிலே நின்ற நான் 8 வருஷம். அங்கேயும் எங்களோட சைவ கோயில்கள் இருக்குது. இப்போ வழிபாடு இல்லை. முகமது நபி என்னென்றால் எங்களோட சாமிகளை கும்பிட்டு இப்போ அவங்களுடைய அந்த தகவா பூட்டினத்துக்கு இருக்கிற சிவலிங்கம் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஒரு சிவலிங்கம் அதுக்கு இருக்கண்டு. கன சைவ கோயில் செங்கட்டிக்கால கட்டினது பாலடைஞ்சு போய் அங்கே இருக்குது. என்னென்றால் பிள்ளையாரை கும்பிட்றவனுக்கு 2 இந்திய மத பிரிவுகள் இருந்த மாதிரி பிள்ளையாரை கும்பிட்றவனுக்கு முருகனை கும்பிட்ற கோஷ்டியை பிடிக்காது. முருகனை கும்பிட்றவனுக்கு வைரவேரை கும்பிட்ற கோஷ்டி பிடிக்காது. தங்களுக்கு இன அழிவை ஏற்படுத்தி கொள்கிற மோதல் ஏற்படுது. முகமது நபியத்தர் இந்த சிறுதெய்வ வழிபாட்டால் அங்கே பிடிக்கலாம்ன்றாங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சாத்தானு சொல்லி சாத்தானை கும்பிட வேண்டாம்னு சொல்லி இதெல்லாத்தையும் கொண்டு அங்கே போட்ட இடத்துல இப்போ சாத்தானுக்கு கல்லால் எறிகிறேன் ஒரு நிகழ்வு இருக்குது. மக்காவுக்கு புனாவை செய்கிற கடமையில் வந்து சாத்தானுக்கு கல்லால் எறிகிறோம். அது இந்த எங்களோட சாமி விற்கிறாங்களா போட்ட இடம் அவன் கும்பிட்டா தான் இந்த விற்கிறாங்க. அதில் ஒரு சிவலிங்கத்தை மட்டும் அவருக்கு ஏதோ நபிக்கு பிடிச்சிருக்கு. அதை வச்சு தான் அது அந்த மூடி கட்டி அதுக்காக போய் அது ரோட்டை காலை பார்த்துட்டு பாருது. சீக்கியரில் ஒரு வீரசைவம் வந்து அவங்க இப்போவும் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு தொழுகையெல்லாம் பழகி சவுதிக்கு பாரவங்க. எங்கேயோ ஒரு குழா விட்டுருவாங்க. குழா விட்டால் வருஷம் ஒரு 6-7 பேருக்கு அங்கே தலை வெட்டுவாங்களேன்னா அதுக்கு போகக்கூடாது அவங்களோட மக்காவுக்கு. நாங்கள்லாம் எங்களோட காவிரின்னு தான் சொல்லுவாங்க ஹிந்துக்கள். 45 கிலோமீட்டருக்கு அங்கே தான் போட்டிருப்போம். முஸ்லீம் இல்லாதாக்கள் பிரவேசிக்கப்படாது.
போய் தொழுகையிலே இடத்துலையோ பிடிபட்டால் சில திரும்பி வழியில் வர போகிறது அப்படி. அப்போ இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு இவை அங்கே போய் கூட்டி கொண்டு வந்தது முஸ்லீம் ஆக்களை ஹைவர்க் கனவை வழிய பர்மா அதுக்கு மேமலச்சேரலால் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அவை தான். அதுக்கு முதல் இங்கே கும்பிட்டது பூசை பண்ணதில் ஆதிசேவரண்டு பூநூல் போட்ட சைவகாரம். பிறகு இதை வந்தால் வேறு பிராமணன் ரெண்டு போய் முஸ்லீம் ஆக்களுக்கும் பிராமணருக்கும் கேன ஒற்றுமை ஒழுங்காக குடிக்கவே இல்லை. கையை காலை துடைச்சி போட்டு அவங்கள 6 நேரம் தொழுக கை மட்டும் கழுவுவாங்க. காலை துடைப்பினா 30 துடைப்பினா கண்ணை துடைப்பினா தொழுகைக்கு போயிங்க. இதையும் பெரும்பாலும் 3 நேரமும் குளித்து போய் பூஜை பண்ணுறது அபூர்வமாக எங்கேயாவது ஒரு ஆள் தான் செய்யும். அதுக்கான நாங்கள் குறையை சொல்லியில் இப்படியே வீடுகளை போய் பார்த்தீங்கன்னா வெளிவேலையோடும் கிட்டத்தட்ட குப்பையாக தான் இருக்குது என்ன வசதி இருந்தாலும். அவைந்த வம்சாவளியாக்கள் தான் நீங்கள் இதே வேத முதலத்துக்கு கொண்டு வந்துட்டு பிறகு கடையாக்கள் பார்த்துட்டு இந்த ஆதிசேவையாக இருந்ததை பூஜை பண்ணினது படம் செய்கிறான். இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை, பூஜையை பண்ணட்டும். அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து தங்களுக்கு அடிமையாக வைக்கின்றாங்க. பிற்காலத்தில் அவங்கள தாங்கள் எல்லாரையும் எங்கள் ஆளுக்கு கொடுத்துட்டு தாங்கள் நிறைவேறாமல் தாங்கள் தான் செய்வாங்க. இந்தியாவில் சிதம்பரத்தை பற்றி ஒரு பெரிய எழுத்தாளர் பேர் மறந்து கொண்டு அவர் எழுதினத்துக்கு அங்கே உள்ள ஐயர் மாதிரியே போய் கேட்டுருக்கிறார். அவர் சொல்லி எங்களுக்கு வேதம் ஓதுறது அக்கரிகாரியம் செய்கிறது தான் நாங்கள் கிடையாது. ஆனால் எங்கள்கிட்ட விட்டாச்சு நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். சிதம்பரத்துலாம் இன்றைக்கு பூஜை பண்ணின ஐயருக்கு அடுத்த வருது 6 மாதம் செல்லும். ஏன்னா அவ்வளோ ஐயர் மாதிரி இருக்கணும். அப்போ அவையாதான் இந்த ஆக்கள்கிட்ட தட்சணை அது வாங்குறது கூட குறிச்சி வச்சு அவைக்கு மாதம் பிரசாதம் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா மொழி வீதியிலேருந்து சாத்திரம் சொல்லி பஞ்சாங்கத்தை வச்சு அங்கேயும் எங்களோட ரகுநாதத்தை பஞ்சாங்கம் தான் ஃபேமஸ். அதை வச்சு தான் காது குத்து அது இதெல்லாம் சொல்லுவோம். சரி, அடுத்தது முப்பாட்டன் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கன்னு சொல்லி சீமான் இந்தியாவில் போராட்டம் செய்கிறார். அது எவ்வளவுத்துக்கு சரி? அதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கு உங்களுக்கு? அவர் என்னத்தை வச்சு முப்பாட்டு தமிழுக்கு தலைவன் முருகனண்டு சொல்கிறோம். தமிழாக இருக்கிறது முருகனண்டு தான் சொல்கிறோம். எங்களோட அன்பால் நாங்கள் அப்படி நினைக்கிறது தவிர கடவுளுக்கு மொழி மதம் வேறுபாடு கிடையாது. முருகனுக்கு முஸ்லீமும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், பரங்கியாலும் ஒன்று தான். கடவுளுக்கு வேறுபாடு இல்லைவே தங்களுடைய அன்பினை தான் தமிழுக்கு அவன் தான் கொண்டாடுகிறது. முப்பாட்டனண்டா இவ தங்கட மூதாதையர் என்ற கருத்தில் சொல்லியிருக்கலாம். பாட்டன் கூட்டான் அதுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து தங்கட வழியோடு தெய்வம் இருக்குது. தங்கட வம்சாவளி கண்டு இந்தியாவில் திருச்செந்தூர்லேயே ஒரு கொலை வழக்கு நடந்தது. அங்கே நிர்வாகத்தில் இருந்தது. முஸ்லீம் ஆள் தான் வழக்காடினவர் கோயிலுக்காக என்னென்றால் அவற்ற கருத்து இவன் எங்கட ஊரில் இருந்தவன் முந்தி ஒருவரண்டவர் எங்கட ஊரில் இருந்தவர் அவற்ற கோயிலுக்கு ஒரு இழுப்பு வரைக்கும் நான் எந்த மதக்காரனாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தவன் பாதிக்கப்படப்படான்னு நான் வழக்குக்கு வந்த நான் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பெருமனோட ஜட்ஜ் லோயர். மத வேறுபாடு கடவுளுக்கு இல்லை. நாங்கள் எந்த விதத்தில் உரிமை கொண்டாடினாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ளும். கடவுள் கைவிடைக்க நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் செய்கிறது சரி புளி எல்லாம் தான் இருக்கு. முப்பாட்டன் பாட்டன் கூட்டலை இப்போ நான் சில நேரம் கிளவி எண்டு திட்டுவேன். சும்மா இருக்கேக்கா குமரி எண்ணும் கூப்பிடுவேன். இங்கே ஆக்கள் வார இல்லை இந்த என்னடி செய்கிற குஞ்சு வேண்டும் கதை கேட்பேன். சின்ன பிள்ளையாயும் பாவனை பண்ணுவேன், குமர் பிள்ளையாயும் நினைப்பேன், வயது கூன கிளவியாயும் நினைப்பேன். அந்தந்த நேரம் மனதில் என்ன தோன்றதோ அதுதான். அதுக்காக கடவுளுக்கு சிவமாக நாங்கள் இதை நினைச்சாலும் அதை அணிக்கிறதுக்கு கடவுளாலே இருக்கும். விகற்பமான எண்ணத்தோடு இணைச்சோம்னா நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறது அனுபவம். இதை ஒரு படம் ஒன்று இருக்குது, ஒரு நடிகை படம். விகற்பமான எண்ணம் படத்தை பார்த்தோன்னே வருது. சுவாமி சிலையை பார்த்தா நிச்சயமாக கூடாத எண்ணம் பெறாது. அது எங்களுடைய ஆழ்மனத்துலேருந்து பதுங்கி வந்துட்டு சின்னலேருந்து பரம்பரைய வந்ததால் அந்த தண்ணியோ தெரியாது. ஆனால் நாங்கள் மனதில் என்ன பாவிக்கிறோமோ தான். எந்த அனுபவத்தில் நான் கிளவி எண்ணம் கூப்பிடுவேன், குமரி எண்ணம் கேட்பேன், குழந்தை எண்ணம் திட்டுவேன். அது அதை வேணா மெனப்பக்குவத்தை கொடுத்தோம் அந்தந்த நேரத்துக்கு. ஏதோ அதை உரிமை கொண்டாடுறதை பற்றி ஒன்றும் இல்லை. இவன் முருகன் தான் தமிழன்றதுக்காக சிவன் தமிழை நேசிக்கலைன்னு சொல்லிடலாம். தம்பி தாயை எப்படி நாங்கள் நேசிக்கிறோமோ தாய்மொழியை நேசிக்கிறோம். தாய் ஊரை கடவுள் ஊரை எண்ணி நினைக்கிறோம். எல்லாம் ஒன்று தான். தாயிൻ്റെ பொறுமொழியே கடவுள் எல்லா நேரமும் எங்களோட இருக்கலான்றதுக்காக தான் தாயை தந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அது தமிழில் உள்ள கலைநயம் இலக்கிய சுவை எல்லாத்தையும் தான் அப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்கணும். கடவுள் எல்லா நேரமும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக அம்மாவை தந்துக்கிறாங்கன்னா அம்மா எந்த கோவம் பண்ணாலும் பிள்ளைக்கு ஒரு இன்பம் பண்ணால் முதல் துடிக்க போகிறது அவள் தான். ஆனால் கடவுளுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா தம்பி இந்த பிறவிலாம் இவன் எனக்கு அம்மா. அந்த ஆன்மா வெளியில் போட்டுக்கிட்டா தாயார் பிள்ளையார் ஒன்றும் தெரியாது. கடவுளுக்கு அப்படி இல்லை. எந்த பிறவிக்கும் தாயாக இருக்கிறது தகப்பனாக இருக்கிறது கடவுள். அப்போ அதுக்கு இப்போ விட்டாலும் அந்த பேலன்ஸை அங்கால பார்த்து உடனே கூப்பிட்டவர்கள் உடனே வந்து நிற்கலன்னு நாங்கள் வீட்டிலாது எங்களோட கர்மாந்த பலன் இருக்கும். அதுக்கு தக்கதான் ரவே செய்யணும். ஓகே, அப்படி இந்த கோயிலை பேரையும் சொல்லிவிடுங்க. இது ஆவரங்காலில் உள்ள சைவாக்கள்
ஆதி காலத்தில் இந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரை போனது. தீர்த்த யாத்திரை போன இடத்துல காஞ்சி கூடாதிபதி என்று இருக்கிறதான். அவர் அந்த காலத்தில் ஒரு யந்திரத்தை கொடுத்துருக்கார். இந்த ஊரில் வச்சு கும்பிட்டா பிரதான காலத்தில் இப்போ இது 275 வருடத்து கோயில். இந்த கோயில் கட்டின மேசனுக்கோ இது கட்டவழி கிடைக்கோ அங்கே உள்ள கோயிலை தெரியாது. ஆனால் அமைப்பு ஒன்று தான். இவன் தான் படம் கீறினதை கட்டி ஒரு இரவாசியில் அங்கே போனால் இதே அமைப்போடால் அந்த கோயில் இருக்குது. அங்கே அந்த கோயிலை ஸ்தாபித்தவர் சொன்னவரான் தான் சிவனை விட்ட பிறகு தனக்கு சமாதி வைக்கும்போது கருங்காலி மரம் முளைச்சா சமாதியை கட்டும். இல்லையாண்டா நீங்கள் சமாதியை எடுத்து வருவாங்க. இப்போ 7வது தலைமுறையாக அந்த கருங்காலி மரம் அங்கே முளைக்கணும். திரும்ப படம் புறாக முளைக்கும், புறாக முளைக்கும்னு 7வது தலைமை கோயில் அமைப்பு அதுதான். அப்போ அந்த விக்கிரகத்தை அங்கே வச்சு பூசை பண்ணிக்க விக்கிரகம் மூர்த்திகரம் கூட கண்டு சொல்லி பூசை முடிவில் நடைமுறைக்கு நம்பையிலாதெல்லாம் நம்புகிற சொல்லப்பட்ட இதான். பூசை முடிவில் கடவுள் ஒரு குழந்தை வடிவமாக பெண்ணாச்சு கொண்டு பூசையில் உள்ள குற்றமுறை அதுக்கு பெரியாதான் சொன்னதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி மூர்த்திகரமானதை நாங்கள் வச்சு கும்பிட்டோம். எதிர்காலத்தில் கடவுள் இருக்கும், கடவுள் இருந்தால் கூப்பிடுறாங்க எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி வரைக்க இப்படி மூர்த்திகரமானதுகளை வச்சுருந்தா கரைக்கும். மூர்த்திகரத்தை குறைப்ப மட்டும் சொல்லி கரிவேற மூர்த்திகர தெய்வங்களை அதை யந்திரத்திலேருந்து குறிச்சி ஒரு இடத்துல பிரதிஷ்டை வருவாங்க. அதில் பிரதிஷ்டை பண்ண கோயிலில் கல்லுண்டா வயிறு கோயில் உண்டு, இடிகுண்டடியிலேயும் ஒரு வயிறு கோயில் இருக்குது. அதில் அந்த காளியண்டு இருந்தவங்க காளியண்டு சொன்னால் ஜனம் பயப்படும், கிராமத்துக்கு பயப்படும், காளி கோவக்காரி பயப்படும் பண்ணிட்டு மாரியம்மன் என்ற பேரோட இந்த விசாரித்து வச்சது. இது கோயிலுக்கு வழக்கு நடந்தது. யாரும் இப்போ உங்கள் 2 பேரும் தான் நீங்கள் உங்களோட கோயில் ஒன்றுறீங்க, அவர் தஞ்சை கோயில் ஒன்றார். கோர்ட்ஸில் சொன்னது சும்மா இருந்த ஏரிட்ட கோயிலை கொடுத்து இவர் பார்க்கட்டும், நீங்கள் கோயிலும் கூட இருந்தால் உறுதியை கொண்டு வந்து ஆதாரப்படுத்துங்க, உங்களுக்கு கோர்ஸ் ஒப்படைக்கும். அது மட்டும் இவர் பார்க்கட்டும். இப்போ 48 வருஷம் நான் பார்க்குறேன். கோயில் எந்தே இல்லை, உங்களோட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, நாங்கள் அதை செய்கிறோம் அவ்வளோ. அப்போ இவர் மாரியன்ற பேரோட வச்சுட்டா அந்த கோயில் கட்டி கோழி செய்து கையத்தில் 8 நாள் பூஜை முதல் ஓலை கொட்டி புறா சுண்ணாம்பு கட்டிடம் போட்டுக்கூரை இருந்தது. இப்போ என்னிடம் வந்தவராக இப்படி அமைக்க தெரியாத சொல்லி எந்த வயது கடல் வெளிநாடுகளில் நின்று கோயில் கட்டினது 4.5 லட்சத்தில், இந்த கோபுரம் கட்டினது 4.5 லட்சத்தில், மணிக்கூட்டு கோபுரம் 17,000 ரூபாய். இன்றைக்கு ஒரு தூண் கூட 2 லட்சம் போகும். அப்போ அந்தந்த நேரம் எனக்கு அமைஞ்சது. இதை கடவுள் புண்ணியம் செய்தாச்சு. நாங்கள் அதில் கட்டி நம்பி இல்லாது கடவுளை ஐநூற்றியா போட்டுட்டாக்க 2 நடக்கும். அதான் மாரியம்மன் தான் வச்சது. இப்போ கோயிலை கட்டை சொல்லி போட்டு ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் பொம்மை செய்து வந்து விற்கிறாரு. அப்போ நான் கேட்டீங்கன்னா நீங்கள் பொம்மையை செய்து வச்சால் வச்சாரு பூசையில் கட்டாயம் நாங்கள் குற்றம் கூட விடுவோம். புலவிடா வச்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கடவுள் விடுவோம். புலவிட்டால் அந்த பழிபாவம் இந்த செய்தவையும் செய்யும். அப்போ தனிப்பட உங்கள்கிட்ட வசதி இருக்குன்னு நீங்கள் செய்தால் இங்கே 4 ரூபா விலைக்கு தண்டிக்கப்பட போகிறாள் நீங்களும் போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி 4,000 ரூபா விற்கிறதுக்கு இருக்கிறாரு வைப்போம். 3,999 ரூபா நீங்கள் தாங்க. 1 ரூபா நான் உண்டியல் காசில் தான். அது விற்கிறவன் பொதுவாக போகும். அதை இங்கே பூசை முடிய அவள் எனக்கு சொல்லி காட்டலை. இப்போ 48 வருஷம் பூசை முடிய தனக்கு இருக்கா தீவிரம் காட்டணும். சர்வான்மா எனக்கு பிராப்தி ரஸ்து எல்லா ஆன்மாக்களும் நல்லா இருக்கும் 2 தீபம் காட்டுது. அப்போ அதை போல அந்த 1 ரூபாயை போட்டு அதை பொதுவாக்கினோன்னா பிறந்துபட்ட எல்லாருக்குமாகவும் குற்றத்தை பொறுக்கிற தன்மை அவைக்கு கருணை இருக்குது. குற்றத்தை பெருசாக எடுக்காமல் குறையாக எடுக்காமல் அதை நிறையா கொள்கிற தன்மை பெருமண்டத்துக்காக தான் அப்படி செய்யுது. ஆன்மாக்கள் உத்தியோகம் மண்டலத்துக்கு கடவுள் இங்கே ஒவ்வொரு சோற்றமும். நாங்கள் முருகன் வடிவாக இருக்கிற குழந்தைகள் அவரை கொண்டாடுவோம். ஒரு கோவில் சிதம்பரத்தில் இதே கோயில் இருக்குது. சிதம்பரத்தில் சிவனோட நடமாடுவது பிள்ளைக்காளி என்றவர். அவள் போய் கோவத்தின் அவதாரம் தான் அனுபவம். கோவத்தில் நிதானம் இராது. அவள் போய் கேட்குறான், ஆடல் நாயகன் என்ற பேரை நீ வச்சுருக்கிற ஆடல் பொம்பளைகளுக்குரிய தலை, நீ என்னுடைய ஆடு வேண்டாத்தான் இன்னொரு இந்த பட்டம் சீரும் ஏண்டா கோவம் நிதானத்தை பட்டம் தான் ஒரு நியமனத்தை வைக்கல. இந்த வேற யாரை கூப்பிட்டு ஆட ஓடணும். அப்போ சிவன் என்னவர் பதஞ்சலி முனிவர்ன்றவர் வியாக்கிரபாதன்றவர் 2 பேரும் தவஞ்சீரை சிவன் திருநடனம் பார்க்குறதுக்கு சிதம்பரத்துக்கு. அவர் அங்கே போய் அவைக்கு நடனம் ஆடி காட்டுறார். இவ பார்த்தா தான் சிவந்த சக்தி எனக்கு அருள் செய்யாமல் அடிக்க விரட்டு அங்கே போயிருக்கிறார். கோபம் ஆடிக்கொண்டு அங்கே சிதம்பரத்துக்கு போகிறார். அங்கே வாக்குவாதம் பண்ணி தன்னை ஆடலில் வெளில போகணும். அப்போ ஆண்பண் எங்களுக்கு தான் வேறுபாடு, சிவன் சக்தி அதை இந்த வெள்ளமே ஒன்றும் வேறுபாடு கிடையாது. மக்களை உணர்த்துறதுக்காக 2 பேரும் ஆடினா கோவிந்திய ஆட்டத்துக்கு அழிவு, அகத்திய ஆட்டத்துக்கு திரும்ப பிரபஞ்சம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும். காலகாலமே நடன முடியலா தொடர். அப்போ கிருஷ்ணர் உறவுக்கு சகோதரன் காளிக்கு பிரியமான உறவு முறையில் உள்ளால் கிருஷ்ணர் வாழ்த்தான். பிறகுதான் மற்ற உறவு. அப்போ அவள் கிருஷ்ணர் சிவனுக்கு தான் ரகசியமாக செய்ய காட்டினா ஒரு ஆடைக்கு 6 ரூபத்தில் காதில் உள்ள மகரக்குழு என்ற ஆபரணம் கலந்து கீழே விழுந்து அவர் காலால் அதை தூக்கி காதில் கொழுவுது.
காலை தூக்கி மேலே கொழுவைக்கு ஒரு ஆம்பளை கொழுவைக்கு உள்ளுடுப்பு எல்லாம் தெரியத்தான் செய்யும். இந்த உடுப்பு இதே போல் ரவுசர் அதுகளை இல்லை. காலை இங்கே மட்டும் தூக்கிக்க வீட்டு கட்டி அடைக்க உள்ளுடுப்பெல்லாம் தெரியும். அவர் தூக்கி கொழுவி போடுவார் ஆம்பளை. இவ்வளவும் ஆட்டத்தின் விபத்தில் அறுத்து உளுத்தி போடுவோம். காதில் உளுத்தி போட்டால் சிதம்பரத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த காளி வழியில் இந்த காலாலே அந்த ஆவரணத்தை எடுக்கணும். இந்த காலை பிளனை ஊண்டி இடத்துல உதஞ்சி அந்த ஸ்டெப் எடுக்கிறான். பிளனை எடுக்கிறது இந்த காலை தூக்க வலிக்கிறான். தூக்க வலிக்கிறக்க நினைக்கிறா தான் பொம்பளை சபையில் இப்படி காலை இங்கே மட்டும் தூக்கினா பொறுமை கிழக்கு தூக்காமல் விட்டுருவோம். காலை தூக்காமல் விட்டோன்னே அந்த முகத்திலே அந்த கோவம் நாணம் எல்லாம் தெரியும். நல்ல சிற்ப வேலைப்பாடு பெரிய வைக்கிறார். நாங்கள் நிமிந்து தான் பார்ப்போம். அப்போ இவ விட்ட உடனே இவன் தோற்று போகிறான்னு சொல்லியிருந்தேன். இவா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது சொல்லி அது நீ தான் நாடகம் ஒன்று கேட்டோம். நிறைய வைக்கா விட்டது உண்மையில் போய் புறாகும் போய் இவன் எல்லையில் இருந்து கோவமாக தான் கேட்டோம். அப்போ ஒவ்வொரு தடவை போய் சமாதானம் பண்ணி பார்க்கணும். பிரம்மதேவர் போய் 4 விதத்தாலேயோ தோத்திரம் பண்ணுறார். அதுக்காகத்தான் ஒரு உண்மை இருக்கிற காளி 4 முகம் பிரம்மசாமுண்டீஸ்வரி என்று பேர். 4 முகத்தோடு இருக்கிறார் பிரம்மசாமுண்டீஸ்வரி என்று பேர். உலகியல் வாழ்க்கைக்கு மக்களுக்கு கருணை செய்யக்கூடியதான் இது. போட்டி பொறாமல் கஞ்சி வஞ்சி யாரையும் அழிக்கணும், வழக்கில் வெளியோணும், நான் நினைச்சதை சாதிக்கணும்னா கும்பிடுவோம். சிதம்பரத்தில் இந்த கோயில் இருக்குது. பழைய கோப்பெரு நீங்கரங்களோட அரசன் சண்டையில் வந்தால் ஒரு கோபுரம் கட்டுறான்னு முன்னுக்கு பழைய காலத்து மனுஷன் கட்டிக்கலாலே ஒரு சின்ன கோபுரம் கட்டிக்கிடும். அங்கே கோயில் வீதி இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிருந்தால் பார்த்துருப்பீங்க. 4 வீதி கோயில், 5 வீதி கோயில், 7 வீதி கோயில்னு இருக்கும். உள்ளுக்கு வர்த்தக ஸ்தாபனங்கள் இருக்கும். சகல தொழில் நிறுவனங்களும் இருக்குது. சித்தவோடு நடக்கும், கரியாவோட நடக்கும், கோயிலில் பூஜையும் நடக்கும். அந்த காளி கோயிலில் இப்படி வீதிகளில் போர் வீரர் தான் இருந்தது. இருந்தால் சாதாரண சிப்பாக இருக்கிறவோடு அதுக்கடுத்த தளவை ஒவ்வொரு நிலையில் உள்ளவை இருக்கிற வீதிகள் இருக்குது. பெரும் தளபதி மேலே இருக்கிற வீதியில் வரைக்கும் இந்த தேர் ஓடாமல் நின்றுட்டு ஐயர் மேலே எல்லா பிராயத்தமும் செய்து பார்த்துன்னா தேர் வழி கிடையாது. அப்போ அங்கே ஒரு முறை இருக்குது தம்பி. யுத்தத்துக்கு போயிருக்க எந்த எதிரி அவன் எனக்கு இன்னார் யாரியாக இருக்கிறான், நான் அவனை சண்டையில் வெளில ஓடணுமாம்மா, நான் பண்ணா இந்த தலையும் நான் காணிக்கையா தாரணுன்னு சத்தியம் பண்ணுவாங்க. கோயில் சத்தியம் பண்ணி போட்டு போய் அங்கே சண்டையில் விட்டு போட்டுருவாங்க. இந்த வெற்றி கொண்டாட நடக்கிறத கோயிலில் தங்கட காலத்தில் இறக்கி சிவனை விட்டுருவாங்க. அப்படி ஒரு முறை அங்கே இருந்த வீராவசத்தில் இவங்க பார்த்தாங்க. இந்த போர் வீரந்த இடத்துல எல்லாம் வந்தது எங்களோட வீதியில் வந்து விடாமல் நிற்கிறது ஒன்றுட்டு அதன் ஒருத்தம் தண்டை காலத்தில் இருந்திருந்தோம். இதான் தேர் வழி கிடையாது. 8 பேர் தலையாரத்த அப்புறம் தான் அந்த தேர் ஒருத்தர் முழுக்காமல் பிராயத்தம் இல்லாமல் போய் இருப்பில் நின்றதான். அந்த 8 பேர்ட்ட மண்டை ஓட்டையில் தான் மாலையை போட்டிருக்கிறேன் போட்டிருக்கிறா. இப்போ அந்த வம்சாவளியாக அந்த கோயில் வீதியில் இருக்கிறேன். எத்தனையோ தலைமுறை கடந்துட்டு அவன் செத்து அவன் வீட்டுக்கு ஒரு சித்த வீடு நடந்துட்டா. அம்மாளுக்கு போட்ட மாலை ஒரு மாலை, அம்மாளுக்கு போட்ட மாலையே பிரியத்துக்கு தான் போடப்போம். அந்த மாலை அவசர கிணத்துலேருந்து ஒரு உடம் தண்ணியும் போகும். அதான் அந்த கோயில் மரியாதை. அப்படி அந்த வீராவசமான முகூர்த்தம். சும்மா நாங்கள் கோவத்திலே கூட கையை வெட்டுறோம் காலை வெட்டுறோம்னு சொல்லலாம். அங்கே அப்படி நடைமுறை இருந்திருக்கு. அந்த 7 பேற்ற சிலையும் அந்த கோயிலில் இருக்குது. இப்போ வந்துட்டு சிலை ஒன்றும் விளம்பரப்படுத்துறீங்க, வெளி நடக்க போதும் விளம்பரப்படுத்துறீங்க. நீங்கள் தான் இதை பெருசுப்படுத்துறீங்க. உங்களுக்கு நல்ல இருந்தால் வேறு கதைப்போம். கதைச்சு நீங்கள் சரியான காரணம் இல்லைன்னா மற்ற கோயிலை நீங்கள் முறைக்க வர வேண்டாம், நான் போய் முறைக்க வேண்டும். அப்போ இப்போ வேலன் சுவாமிகள் அவர் வந்தது இந்து கூடாதிபதி அப்படி ஒவ்வொருத்தர் வந்தது. எல்லாரும் கொண்டா தான் வந்தது. வந்தால் நீங்கள் எழும்பி நின்று சொல்லுவீங்கள், ஐயா இதுதான் நீங்கள் கூடாதிபதி. அப்போ அவரோட வந்து ஒரு 10 பேர் வந்து கைதட்டுகிறோம். கூட அவர் சொல்லுவார் வேலன் சுவாமிகள், அதுக்கு கைதட்டுகிறோம். இதை மறைக்க வழிக்கிட்டா நாங்கள் சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மறைக்குவோம் வந்து காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்காக நான் நிப்பாட்டினாள். காளி கரப்பு அகோரம் எந்த அம்மா வடிவில் இருந்ததுக்காக பக்கத்து வீட்டுக்காரிக்கு நான் அம்மா நினைக்கிறேன். எனக்கு இந்த கோவில் வந்து கிடக்கு ஒரு தொண்டு செய்ய கிடைச்சிருக்கு. லட்சுமியாக கொண்டு வந்து வச்சுட்டு காளி கண்டு நான் பூஜை பண்ணிடலாம். அவள் வடிவாக இருக்கிறது வேண்டாம். காளி கரப்பு அவரமாக தோட்டம் எனக்கு கிடைச்சது. நான் இதை பார்க்க வேண்டியது இந்த கடை. வேறு கோயிலில் போய் நான் வேண்டி செய்து பறி விடான்ட்டு நிற்கிறேன். இதைத்தான் நான் நிற்கிறேன். நீங்கள் ஆதாரத்தை சொல்லுமோ நிப்பாட்டுவோம். ஒரு ஆதாரமும் சொல்ல தெரியாது. நான் தான் கிடையாது இருக்கு விதத்தில் இருக்குது. அதை விட உங்களுக்கு ஞானம் இருக்கும். கடைசியாக ஜிஏ இந்த கூட்டம் நடந்தது. வேதனா இந்த தலைமுறை ஜிஏ இருக்குது. வேண்டிக்காரரையும் கூப்பிட்டு நல்லூர் ஆதீனம் இவர் வேலன் சுவாமிகள் 6 திருமுருகன் எல்லாம் வந்தது. ஒவ்வொரு தடவை கொண்டு செல்வதற்கு 6 திருமுருகன் செய்தார். முஸ்லீம் ஆக்கள் சீடி எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஆடு ஓட்டுறது, கோழி ஓட்டுறது, சாமிக்கு ரத்தம் படைக்கிறது, கீழே கேள்வி எடுக்கிறது. நீங்கள் சாத்தாரையோ கும்பிட்றீங்களாம் இப்படி பாடி கொண்டுறாங்க. நாங்கள் இதை விட ஓடணும். அப்போ நான் அதுக்கு நான் ஒன்றும் கதைக்கல பேசாமல் இருந்தேன். தான் இங்கே இருக்க தெரியும்.
கோயில் கட்டுறதுக்கு சீமெந்து போயிட்டு போடணும் பழக்கம். அது என்ன ஐயா நீங்களும் கூட கருத்தை சொல்லலாம். நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 2000 பேர் கருதினா வெள்ளியில் இருக்கும். 1500 பேர் கிடாயை பார்த்துட்டு கிடாயை வாங்குறதோட வந்துட்டு போடுவேன். 500 பேர் வாசலுக்கு வந்து பார்க்கணும். ஒரு 200-300 பேர் தான் உள்ளுக்கு வருவாங்க. இந்த வேள்வி வருமானத்தையும் விவதாரம் காசையும் பற்றி தான் நான் கோயிலே அபிவிருத்தி பண்ணுறேன்னு சொன்னேன். ஒருத்தர் கையெழுத்து சொன்னார், ஐயா நான் இந்து மினிஸ்ட்ரியில் இருந்து செக்ரட்டரி வந்திருக்கேன், உங்களுக்கு 25 லட்சம் தரம் வேலி அனுப்பாட்டு. நான் பின்ன கேட்டேன், நீ என்ன சொன்னீங்கன்னு அவசரத்தில் கேட்டேன். அப்போ 6 திருமணம் சொன்னார், ஐயா அவசரத்தில் கதைக்கப்படாது, நான் சொன்ன உங்களோடையும் கதைக்கு ஓடும், இதை முடிச்சு போட்டு பாருங்க. நீங்கள் கூட்டம் கேட்க சொன்ன நீங்கள் வேதாக்காரன் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சாரி வாங்கி கொடுக்குறான், தாலி வாங்கி கொடுக்குறான், கல்யாணம் பேசி செய்து கொடுக்குறான், உதவி செய்கிறான், மதம் மாற்றுறான், பிள்ளைகளுக்கு பழி கொடுத்தவன் சப்பாத்தி கொப்பி வாங்கி கொடுத்து மதம் மாற்றுறான். எந்த சமய கோட்பாடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கோட்பாட்டை விட்டுட்டு 25 லட்சம் தரம் விடான்னு சொல்கிறவனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்குறது என்று கேட்டணும். கேட்டு போட்டு அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாது. அப்படின்னு நான் பார்க்க போய் கோயில் சிற்பங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அதில் ஒரு ஆபாசம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை தான் எனக்கு விளங்குது. நாளைக்கு ஆறுமுக சாமியை கேட்பாங்க முஸ்லீமாக்கள், ஆறுமுகம் 12 கை சாத்தானியை கும்பிடுறீங்களா, முருகனை கும்பிடாம விட்டுருவீங்களோ? சமண